ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லிட்ரரி கிரிட்டிசிசம். லிட்ரரி கிரிட்டிசிசம் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ் எவ்ரி லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் லேர்ன். ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படின்னு சொன்னால் அவங்கள ஒரு வகையான ஒரு பயம் அவங்கள ஆட்கொள்ளும். அதையும் தாண்டி லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லிட்ரரி கிரிட்டிசிசம்ங்கிறது அவ்வளவு ஈஸியான சப்ஜெக்டாக இல்லாத மாதிரி தெரியும். பட் உண்மையிலே அது உண்மை இல்லை. லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது வந்து கான்செப்ட் ஓரியன்ட், கான்செப்ட் பேஸ்ட் சப்ஜெக்ட். இப்போ அதனுடைய கான்செப்ட்ஸ் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளால் வந்து ஒரு நல்ல ஒரு லிட்ரரி கிரிட்டிக்காக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ப்ரொடியூசராக, ஒரு எழுத்தாளராகவோ இல்லைன்னா ஒரு உருவாக்கம் செய்பவராக மட்டுமே இல்லாமல் திறனாய்வு செய்வதற்கும் நமக்கு திறன் வேணும். அதுக்கு எது ஹெல்ப் பண்ணுதுன்னா இந்த லிட்ரரி கிரிட்டிசிசம் தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக கற்றுக்கணும். ஃபிலசாஃபிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து நிறைய ஐடியாஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்முடைய சிந்திக்கும் திறன் மேம்படும். அதுபோக நமக்கு இன்னும் கூட நம்மளுடைய சிந்திக்கும் தன்மை, கிரிட்டிக்கல் திங்கிங் வளர்வதற்கு இந்த கிரிட்டிசிசம் உதவும். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே நம்மளுடைய கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த கிரிட்டிசிசம் எங்கேருந்து உருவாகி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். கிரிட்டிசிசம் எட்டிமாலஜி லாட்டின் வேர்ட்லேருந்து சொல்கிறாங்க, ஃப்ரெஞ்சு சொல்கிறாங்க. பட் மெனி ஆத்தர்ஸ் எது கோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இட் இஸ் கிரிட்டிகோஸ், ஏபிள் டு மேக் ஜட்ஜ்மெண்ட். அப்போது இதனுடைய எட்டிமாலஜின்னு பார்த்தா க்ரீக் வேர்ட் கிரிட்டிகோஸ், அது ஏபிள் டு மேக் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு மீனிங் கொடுக்குது. என்னதை நம்ம வந்து வாட் ஆர் வி கோயிங் டு மேக் ஜட்ஜ்மெண்ட், இதை வச்சு பார்க்கும் பொழுது வாட் வி அண்டர்ஸ்டாண்ட் இஸ் கிரிட்டிசிசம் இஸ் டு மேக் ஜட்ஜ்மெண்ட்ஸ். மேக்கிங் ஜட்ஜ்மெண்ட் இன் வாட் ஆர் த வேஸ் we evaluate the subject, we evaluate the literature, we appreciate the literature, we analyze the literature, and we make judgments. So criticism is a word that denotes evaluation, appreciation, making judgment, and sometimes we have to depreciate or finding some critical ideas about it. ஸோ இப்போ ஒரு கிரிட்டிசிசம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம், ஒரு செயல்பாடு நடக்குது. அப்போ திறனாய்வுங்கிறது இவ்வளவு வினைச்சொற்களினுடைய ஒரு தொகுப்பாக கூட நம்ம அதை சொல்லலாம். ஸோ லிட்ரரி கிரிட்டிசிசம் கம்ஸ் ஃப்ரம் த க்ரீக் வேர்ட் கிரிட்டிகஸ், ஏபிள் டு மேக் ஜட்ஜ்மெண்ட்ஸ். இது மேக்ஸிமம் எல்லாரும் கொடுக்குற ஒரு எட்டிமாலஜி. இப்போ நமக்கு வந்து ஒரு பெரிய டவுட் இருக்குது. லிட்ரரி கிரிட்டிசிசம்னா என்ன சார், லிட்ரரி தியரினா என்ன சார், ரெண்டும் ஒன்றா இல்லை ரெண்டும் வேறுபட்டதா? இது ரெண்டுமே ஒன்று அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி கிடையாது, ரெண்டுமே வேறுபட்டது. தென் நம்ம அது என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் லிட்ரரி கிரிட்டிசிசம்னா என்னென்னு பார்க்கலாம். லிட்ரரி கிரிட்டிசிசம் டீல்ஸ் ஒன்லி வித் லிட்ரரி டெக்ஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் ஃபார்ம், ப்ரொசோடி, கேரக்டரைசேஷன், எக்ஸெட்ரா. It hardly touches upon the politics of the text. And at the point of politics, literary theory comes into action. Literary theory is not only about politics. இப்போ literary criticism அப்படிங்கிறது something connected with the text. இப்போ இதனை நம்ம எவ்வாறு அணுக போகிறோம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு சில டூல்ஸ் தேவை. நம்ம திறனாய்வு செய்கிறோம், ஒரு கொடுத்துருக்கிற கட்டுரையை திறனாய்வு செய்கிறோம், கொடுத்துருக்கிற பேசேஜஸ் திறனாய்வு செய்கிறோம். அப்படி நம்ம திறனாய்வு செய்வதற்கு நம்ம எந்த வகையான டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறோம், கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு செய்கிறது தான் என்னதுன்னா லிட்ரரி கிரிட்டிசிசம். ஆனால் இதை வைத்து நாம் பயன்படுத்துவது அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணுச்சுன்னா அது வந்து தியரி, லிட்ரரி தியரி. லிட்ரரி தியரி இஸ் எ சிஸ்டமேட்டிக் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ப்ராக்டிஸ் or situation of practice in a broader framework. இப்போ மார்க்சிசம் இஸ் a தியரி. இது மார்க்சிசம் இஸ் a தியரிங்கும்போது மார்க்சிசத்தினுடைய கோட்பாடுகளை நம்ம மையமாக வச்சு நம்ம ஒரு சப்ஜெக்ட், ஒரு பேசேஜை வந்து நம்ம திறனாய்வு செய்ய முடியும். Phenomenology is a theory.
நம்ம அதனுடைய கோட்பாடுகளை மையமாக வச்சுட்டு நம்ம அதை வந்து ஒரு 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 உரைநடையோ ஒரு கட்டுரையோ இல்லை ஒரு ஒரு கவிதையோ நம்ம வந்து திறனாய்வு செய்ய முடியும். அதே மாதிரி பின்னாடி வருகிற 20th செஞ்சுரியில் டெவலப் ஆன தியரிஸ் லைக் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம், பின் அமைப்பியல், இல்லை போஸ்ட் மாடர்னிசம், பின் நவீனத்துவம், இதனுடைய கோட்பாடுகளை நாம் எடுத்துக்கிட்டு அதனுடைய கான்செப்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதனுடைய கோட்பாடுகளை வைத்துக்கொண்டு அதை ஒரு கட்டுரையவோ ஒரு உரைநடையோ நம்ம அணுகிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் தென் we are entering into criticism with the help of theory. So அப்போ தியரி இட்ஸ் அ ஃப்ரேம் ஒர்க், இட்ஸ் அ ஸ்கெலிட்டன் லைக், இட்ஸ் அ ஃப்ரேம் ஒர்க். அந்த ஃப்ரேம் ஒர்க்கு அதனுடைய கான்செப்டு, அந்த கான்செப்டை ஒரு லென்ஸாக பயன்படுத்தி அதன் மூலமாக நம்ம ஒரு உரைநடை அணுகணும்னா அது லிட்ரரி கிரிட்டிசிசம். அப்போது முதல்ல நம்ம பார்த்தது வாட் இஸ் கிரிட்டிசிசம், எட்டிமாலஜி ஆஃப் கிரிட்டிசிசம் பார்த்தோம். அதுக்கடுத்து we differentiate two things. One is literary theory, the other one is literary criticism. இப்போ லிட்ரரி கிரிட்டிசிசம் அணுகும் முறை எதை வைத்து அணுகிறோம்? லிட்ரரி தியரிஸை வச்சு அணுகிறோம். ஸோ இப்போ லிட்ரரி தியரி அப்படின்னு போகும்பொழுது நமக்கு 20th செஞ்சுரியில் நிறைய டெவலப்மெண்ட் நடக்குது லிட்ரரி தியரிஸ். அப்போ இந்த லிட்ரரி தியரிஸ் 20th செஞ்சுரியில் டெவலப் ஆகும்போது இந்த லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டுடைய ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் பார்க்கும்போது எங்கே தொடங்கணும்னே தெரில. எந்த இடத்துலேருந்து இது தொடங்குது, எப்படி மாறுபடுது, எதுக்காக மாறுபடுது அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அப்படி 3 விதமாக நம்ம இந்த மாதிரி கொஷின்ஸில் நம்ம எடுக்கும் பொழுது ஒரு லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டுடைய எதிர்பார்ப்புகள் சில நேரம் பூர்த்தி அடையாமல் போயிடுது. தொடக்க நிலையில் இருக்கும் பொழுது எனக்கும் இதே நிலைமை தான் இருந்துச்சு. எங்கேருந்து இது உருவாகும்? எங்கே பிளேட்டோட்ட இருந்து நம்ம படிச்சுட்டே வர்றோமா, இல்லைன்னா வந்து ஒன்றை பின்தொடர்ந்து ஒன்றை வழி தொடர்ந்து ஒன்று வந்துட்டு இருக்குதா அப்படின்னு நம்ம ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்குது. இதுக்கு அடுத்து இது வருமா, இந்த தியரிக்கு அடுத்து அந்த தியரி வருமா, அந்த தியரிலேருந்து இந்த தியரி வந்ததா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. காலக்கோடுகளின் அடிப்படையில் நம்ம பார்த்தாலும் சரி, கால சூழ்நிலையில் வந்து நம்ம பார்த்தாலும் சரி, இந்த இயர் வைஸில் நம்ம அரேஞ்ச் பண்ணாலும் நிறைய கஷ்டங்கள் அதில் வந்துச்சு. ஸோ ஒரு லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா எந்த தியரி எதுக்கு அடுத்து வரும், இதுக்கு அடுத்து இது வருமா, இதுக்கு முன்னாடி இது வந்திருக்குமா, ஏன் இதனுடைய கான்செப்ட் இதில் இருக்குதே, இதுதான் பெரிய ஒரு பிரச்சனை. இதுக்கு வழிகோரும் விதமாக தான் இந்த ட்ரீ டயக்ராமை நாங்கள் பயன்படுத்துகிறோம். அப்போது லிட்ரரி தியரி மெயினாக உருவாகிறது எங்கேருந்து அப்படின்னு சொன்னால் 20th செஞ்சுரியில் சொல்லலாம். அதுக்கு முந்தைய நூற்றாண்டுகள்லேருந்து நம்ம பார்க்கலாம். மெயினாக அதுக்கு முன்னாடி ரொமான்டிசிசத்துலேருந்து நம்ம பார்க்கலாம். ஃபிலசாஃபிகளின் அடிப்படையில், அதாவது தத்துவங்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அதனுடைய உருவாக்கம் வேறு விதமாகவும் கொஞ்சம் வேறு விதமாகவும், லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டாக பார்க்கும் பொழுது அதனுடைய கால சூழ்நிலைகள் மற்றும் அது உருவான நேரங்கள் வந்து வேறு விதமாகவும் நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ அப்போது முதல்ல இந்த கிரிட்டிசிசம் எப்படி உருவாயிருக்கும், எதனை அடிப்படையாக வைத்து உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கிரிட்டிசிசம் மெயினாக கான்சன்ட்ரேட் எதில் பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஃபங்க்ஷன் ஆஃப் லிட்ரேச்சரில் தான் பண்ணுது. பிளேட்டோவிலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் தொடக்க நிலையில் உள்ள அந்த கிரீக் திறனாய்வு ஆசிரியர்கள், இல்லைனா வந்து தத்துவியலாளர்களிலிருந்து நம்ம பார்த்தாலும் சரி, எங்கேருந்து உருவாகுதுன்னு சொன்னால் ஃபங்க்ஷன் ஆஃப் லிட்ரேச்சர் தான் மெயின் ப்ராப்ளமாக இருக்குது. பிளேட்டோவினுடைய அயோன் படித்து பார்த்தோன்னு சொன்னாலும் நமக்கு அதான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. என்னன்னு சொன்னால் ஆரிஜினேஷன் ஆஃப் லிட்ரேச்சர், ஒரு உருவாக்கம் எவ்வாறு இருக்கிறது, இன்ஸ்பிரேஷன் மூலமாக வருதா, இல்லை ஸ்கில்லா, நீயா பெற்றுக்கொண்டதா, இல்லை கடவுள்கிட்டருந்து வந்ததா, இன்ஸ்பிரேஷனா, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ். ஆரிஜின் ஆஃப் லிட்ரேச்சர் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் கிரிட்டிசிசம். அயோனுக்கும் பிளேட்டோக்கும் இருக்கிற உரையாடல்கள் கூட இந்த மாதிரி அடிப்படையில் தான் இருக்கும். அப்போது ஒரு இன்ஸ்பிரேஷன்லேருந்து உருவாகி வந்ததா, ஸ்கில்லிருந்து உருவாகி வந்ததா, இல்லை அரிஸ்டாட்டிலினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது இது ஒரு அனுபவத்திலிருந்து இல்லை இமிட்டேஷன் பண்ணப்பட்டதிலிருந்து வருகிறது இப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சொல்ல வராங்களா? இதனுடைய முக்கியமான கருத்தாக இதுதான் கிரிட்டிசிசத்தினுடைய முக்கியமான கருத்தாக அது அங்கே நம்ம பார்க்கலாம். அப்போ கிளாசிக்கல் லிட்ரரி கிரிட்டிசிசம், கிளாசிக்கல் தியரி ஆர் அத்தாரியல் கிரிட்டிசிசம், இல்லை ஃபண்டமெண்டல் கிரிட்டிசிசம் அப்படின்னு பார்க்கும் பொழுது
ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் எங்கேருந்து தொடங்குதுன்னு சொன்னால் சாக்ரட்டிஸ், பிளேட்டோ அண்ட் அரிஸ்டாட்டில். சாக்ரட்டிஸ் எதுவுமே எழுதலை, அவர் ஒரு ப்ரீச்சராகவே இருந்துட்டார். ஸோ சாக்ரட்டிஸ், பிளேட்டோ அண்ட் அரிஸ்டாட்டிலிருந்து அது ஆரம்பிக்குது. பிளேட்டோ அவருடைய சிந்தனை, அவருடைய ஐடியாலஜி, திங்கிங் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜிலிருந்தோ, இல்லை போயட்ரியை பார்க்கும் பொழுது ஒரு ட்வைஸ் ரிமூவ்ட் ரியாலிட்டி, போயட்ஸ் மஸ்ட் பி எக்ஸ்பெல்டு ஃப்ரம் த ஐடியல் வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருந்தோ, இல்லை அரிஸ்டாட்டிலினுடைய அடிப்படைகளில் பார்க்கும்பொழுது இமிட்டேஷன் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் ஆல் ஆரிஜினேஷன்ஸ் அப்படிங்கிறதுல இருந்தும் பார்க்கும் பொழுது ஆரிஜினேஷன் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் கிரிட்டிசிசம். செகண்ட் ஒன், ஃபங்க்ஷன் ஆஃப் கிரிட்டிசிசம். அப்போது இஸ் இட் மென்ட் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் இஸ் இட் மென்ட் ஃபார் டிலைட்? இதனுடைய அடிப்படையிலையும் நிறைய ப்ராப்ளங்கள் அங்கே இருக்குது. ஸோ கிளாசிக்கல் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்கிற அந்த அத்தாரியல் கிரிட்டிசிசம், இல்லை ஃபண்டமெண்டல் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்கிற அந்த டெட் பேக் வெரி ஓல்டு கிரிட்டிசிசம் மெயினாக இதை தான் வந்து தழுவுது. அப்போ அது எதெல்லாம் அது மையப்படுத்துது அப்படின்னு சொன்னால், ஆத்தர், ஆரிஜினேஷன் அண்ட் த ரிசல்ட் ஆஃப் இட், த எஃபெக்ட் ஆஃப் தட் லிட்ரேச்சர் தட் இஸ் பீயிங் ப்ரொடியூஸ்ட். அப்போ ஒன்று வந்து ஆத்தர், அதனுடைய ஆரிஜினேஷன், அவர் எதுக்காக உருவாக்குனாரு அப்படிங்கும்போது நமக்குள்ள ஒரு சின்ன ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு யோசனை பண்ணிக்கலாம். என்ன கான்செப்ட் கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னால், ஆத்தர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், லிட்ரேச்சர் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பட் லிட்ரேச்சர் கெட்ஸ் மீனிங் பை தி ஆத்தர். author's intention, author's biography, author's place, author's influence, and authors, contemporary writers, even the contemporary writers play a vital role. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால் எக்ஸ்டர்னல் எவிடன்சஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ லிட்ரேச்சர் எவ்வாறு பார்க்கப்படுது அப்படின்னு சொன்னால் ஒரு அப்ஜெக்டிவ் ரியாலிட்டியாகவே பார்க்கப்படுது. கிளாசிக்கல் கிரிட்டிசிசத்தில் பார்த்தோம்னா லிட்ரேச்சர் இஸ் லுக்ட் அட் ஆஸ் அன் அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி. பின்னாடி வர்ற ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மிடிவல் தியரி. மிடிவல் தியரிஸ் அண்ட் அகஸ்டின், ஜெஃப்ரே தி வின்ஸ்வாஃப். இப்போ அகஸ்டின் இவங்கெல்லாம் என்ன ஐடியா கொடுக்குறாங்கன்னா, சர்ச்சினுடைய விழுமியங்கள், சர்ச்சினுடைய கோட்பாடுகளை மையப்படுத்திப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாந்தே, இன்ஃபெர்னோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதை சொல்லுது அப்படின்னு சொன்னால் சர்ச் ஓரியன்ட் ரைட்டிங்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி எழுதப்பட்ட ஒரு கிரிட்டிசிசம். அப்போ வாட் எவர் தே ரைட், கிரிட்டிசிசம் போகும்பொழுது அவங்க மெயினாக எங்களுக்கு லாஸ்ட்டாக போய் முடிச்சிருவாங்க, ஒன்று காட் இல்லைனா ஒரு எத்திக்ஸில் கொண்டு நிப்பாட்டுவாங்க. அப்போ அந்த எத்திக்ஸ் எது ஓரியன்ட் எத்திக்ஸாக இருக்கும்? சர்ச் ஓரியன்ட் எத்திக்ஸாக இருக்கும். இல்லை காட், அந்த காட் ப்ரூவ்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட் ஆன்ஸ்லம்னுடைய ரைட்டிங் பார்க்கலாம், சென்ட் தாமஸ் அக்வினாஸுடைய ரைட்டிங்ஸ் பார்க்கலாம். அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால் he gives proofs for God. ஸோ மிடிவல் கிரிட்டிக்கல் தியரி மெயினாக இதை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுது. Next comes Renaissance and Neoclassical theory 1500 to 1700. ஸோ ட்ரீ டயக்ராம் நமக்கு கொடுத்துருக்கனால நம்மளால் ஈஸியாக ப்ரொசீட் பண்ணி போக முடியுது. சம்டைம்ஸ் இதில் கொடுத்துருக்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு போயிட்டுருக்கிறேன். ஓகே, பாருங்கள், Renaissance, நெக்ஸ்ட்டு Neoclassical theory. Renaissance we know that rebirth அண்ட் நியோகிளாசிக்கல் தியரி, இது ஃபுல்லாகவே லிட்ரேச்சர் எவ்வாறு அணுகுது அப்படின்னு சொன்னால் ஒரு அப்ஜெக்டிவ் ரியாலிட்டியாக தான் அது அணுகிட்டு இருக்குது, ஒரு அப்ஜெக்டிவாக தான் லிட்ரேச்சரை பார்க்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அலெக்சாண்டர் போப் நியோகிளாசிக்கல் ஏஜில் பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் மஸ்ட் பி இமிட்டேஷன் ஆஃப் கிரெக்கோ ரோமன் லிட்ரேச்சர். கிளாசிக்கலை நம்ம இமிட்டேட் பண்ணணும், அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணி எழுதணும். அண்ட் த லிட்ரேச்சர் மஸ்ட் ஃபாலோ லாஜிக் அண்ட் நம்ம எழுதுகிற ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி lofty words must be there, common man's word should not be used, then meter, rhyme scheme, everything should be used, and high ideas, subject matters cannot be the common man's ideas. அப்போ high values, knights, queen knights and value system, இதுதான் மெயினாக இருக்கும். நீங்கள் பேக்கனோட எஸ்ஐயாக இருக்கட்டும், அதுக்குள்ளே இருக்கிற எந்த ஆத்தர்ஸும் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இதை தான் மையப்படுத்தி எழுதியிருப்பாங்க. ஆஃப் ட்ரூத், of wisdom, of knowledge. நீங்கள் அலெக்சாண்டர் போப்புடைய essay on poetry, yes, essay on criticism, essay on criticismத்தில் பார்த்தீங்கன்னாலும் சரி, அவர் இப்படி தான் எழுதியிருக்காரு. See what he wants to convey. Till neoclassical theory, literature is looked at as an objective reality. Maybe the function of literature could be, most of the time could be to instruct. அதே மாதிரி லிட்ரேச்சர்
is a place not to express oneself, rather it is meant for instruction. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். ஏன்னா நியோ கிளாசிக்கல் தியரி வரைக்கும் இப்படி தான் இருந்தது. அப்ஜெக்டிவ் ரியாலிட்டியை வந்து அது அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க லிட்ரேச்சரை. அங்கே சப்ஜெக்டிவோட ஒரு எலமெண்ட் வந்து அங்கே மிஸ் ஆகிட்டே இருந்தது. இந்த சூழ்நிலை எங்கேருந்து மாறுது அப்படின்னு சொன்னால் ரொமான்டிசிசத்துலேருந்து மாறுது. ஸோ ரொமான்டிசிசத்துலேருந்து மாறுது. நமக்கு தெரியும் ரொமான்டிசிசம் இட் ரிவோல்ட் அகேன்ஸ்ட் நியோ கிளாசிசம். வேர்ட்ஸ்வொர்த் வந்து எடுத்தோடனே சொல்கிறார், இட் இஸ் ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் பவர்ஃபுல் ஃபீலிங் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. இன்னைக்கு வரைக்கும் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் வந்து வாட் இஸ் லிட்ரேச்சர் அப்படின்னு கேட்டால் இந்த இதை சொல்லுவாங்க, இட் இஸ் அ ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் பவர்ஃபுல் ஃபீலிங். ரொமான்டிசிசம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் லிட்ரேச்சர் அப்படியே தலைகீழ புரட்டி போடுது. Literature is not objective reality, rather it is subjective. It is a vehicle of expression. It is a vehicle of expression of the authors. It is a spontaneous overflow. So there need not to be logic. And need not to follow logic, and need not to follow lofty words, need not to follow lofty ideas. Whatever the author feels, he can write. And no rhyme scheme, meter, need not be anything. அங்கே எதுவுமே வேண்டாம். whatever you feel, you write. என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் ரொமான்டிசிசம் paves a way for subjective understanding. I feel this way, I write it. I want to compose a poem on daffodils, I write. This is very very it's a paradigm shift in the view of literature. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோ பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி அங்கேருந்து மாறி சப்ஜெக்டிவ்ல வந்து நிற்குது. தனி மனிதனும் அவனது எண்ண ஓட்டங்களும் வெளிப்படுத்தப்படுகின்றன. எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது? தன் நிலையிலிருந்து அவன் வெளிப்படுத்துகிறான். இதனுடைய காரணத்தினால தான் ரொமான்டிசிசத்துல இருந்து தான் எல்லா தியரியுமே டெவலப் ஆகுது. இதை நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். ரொமான்டிசிசம் தான் இந்த மாதிரி ஒரு ஒரு இட் பேவ்ஸ் அ வே அப்படின்னு சொல்லி மாற்றுறதுக்கும் இதுதான் காரணம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஃபிலோசாஃபிகளின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த சேஞ்சஸ்க்கு காரணம் ஃபினோமெனாலஜி. நமக்கு தெரியும். வாட் இஸ் ஃபினோமெனாலஜி? ஃபினோமெனாலஜி that appears to the person's one's consciousness and his experience, layers of experience of his consciousness. So the person is not conscious about something. The person is not conscious, rather he is conscious of something. That's a right one. இதுதான் வந்து phenomenology சொல்லுது. ஸோ phenomenology என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் philosophical அடிப்படையில் கான்டிஷியன் ஐடியாலஜி அப்படியே புரட்டி போட்டுருது. கான்டிஷியன் ஐடியாலஜி என்ன கான்டிஷியன் அண்டாலஜி என்ன சொல்லுச்சுன்னா this is meant for that. For example, water bottle அப்படின்னா water bottle is meant for containing water. ஆனால் phenomenology வந்த பிறகு இட் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மை கான்ஷியஸ்னஸ். ஐ எம் கான்ஷியஸ் ஆஃப் திங்ஸ். ஸோ இப்போ நான் வந்து வாட்டர் பாட்டிலை பார்க்கும்பொழுது ஐ டோன்ட் ஒன்லி லுக் அட் இட் ஆஸ் வாட்டர் பாட்டில் that contains water. Rather, I can also use it as a weapon to struck someone, to beat somebody. இது என்னுடைய அனுபவம், தனி மனித அனுபவம். இது வந்து எட்மண்ட் ஹுசேல் டெவலப் பண்ணுறது. ஸோ ஃபிலோசாஃபிக்கலின் அடிப்படையில் ஃபிலோசாஃபி கீழே போய் நம்ம பார்க்கணும்னு சொன்னால் தட் இஸ் phenomenology that paves a vital role to bring the subjective elements in the literature. பட் நம்மளுடைய லிட்ரேச்சர் சைடில் நம்ம பார்க்கும்பொழுது டெவலப்மெண்ட் எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் ரொமான்டிசிசத்துலேருந்து உருவாகி வருது. ஸோ ரொமான்டிசிசம் அந்த சப்ஜெக்டிவ் ஐடியாலஜி வந்த பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னால் 4 முக்கியமான தியரிஸ் உருவாகுது. என்னென்ன தியரிஸ்லாம் உருவாகுது? ஒன் இஸ் ஏர்லி ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம். ஸோ ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் உருவாக்கமே எங்கேருந்து வந்துடுது? ரொமான்டிசிசம் எப்போது லிட்ரேச்சருடைய எண்ண ஓட்டத்தை வந்து எங்கேருந்து அப்ஜெக்டிவ்லேருந்து சப்ஜெக்டிவாக மாற்றும் பொழுது தன் நிலையிலிருந்து அது உற்று நோக்கும் பொழுது ஏர்லி ஃபெமினிசம் டெவலப் ஆகுது. நமக்கு தெரியும் ஏர்லி ஃபெமினிசம் டெவலப்டு ஃபார் ஓட், ஃபார் சஃப்ரேஜஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒன் இஸ் அப்புறம் சமுதாய அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் அதனுடைய தாக்கம் அதுக்கப்புறம் வெளிப்படுத்தும் பொழுது என்னது உருவாகுதுன்னு சொன்னால் மார்க்சிசம் உருவாகுது.
ஸோ ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனுடைய முக்கியமான முழக்கம் நமக்கு தெரியும். ஈக்வாலிட்டி, ஃப்ரீடம் அண்ட் ஈக்வாலிட்டி, லிபர்ட்டி. எஸ், அண்ட் ஃப்ரீடம். ஸோ ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரீடம், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போது அதில் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனுடைய தாக்கம் அதிலிருந்து வெளிப்படுகிறது தான் மார்க்சிசம். அதுவும் அதனுடைய ஈக்குவாலிட்டி கொள்கையை காட்டுது. அது எங்கன்னா சமுதாயத்தில் நடைபெற வேண்டிய ஒரு விஷயத்துக்காக அது குரல் கொடுக்க ஆரம்பிக்குது. தென் மாடர்னிசம், தென் ஃபார்மலிசம். ஃபார்மலிசம் ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்ஸ்டுவல் ஓரியன்ட், டெக்ஸ்ட் ஓரியன்ட் இருக்குது. நம்ம அதை கடைசியாக பார்க்கலாம். ஸோ எங்கேருந்து எவ்வளோ விஷயம் உருவாயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னு சொன்னால், முதல்ல இந்த தியரிஸினுடைய அடிப்படை வேர், ஆணி வேர் எங்கே இருக்குது அப்படின்னுச்சுன்னா, லிட்ரேச்சரை ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொமான்டிசிசத்திலிருந்து தான் இந்த மாதிரி அந்த ஆணி வேரானது உருவாக்கப்படுகிறது. அங்கேருந்து தான் வந்து தியரிஸ் டெவலப் ஆகுது. அதே சமயம் ஃபிலசாஃபிக்கலாக நம்ம பார்க்கணுன்னு சொன்னால், தட் இஸ் ஃபினமினாலஜி, தட் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த பல தியரிஸ், பல ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸாக இருக்கட்டும், ஐடியாஸாக இருக்கட்டும், அங்கேருந்து மாறுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், சப்ஜெக்டிவ் ஐடியாலஜி உள்ளே வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் ஃபினமினாலஜிலேருந்து தான் நமக்கு மார்ட்டின் ஹைடெகர் அவங்கெல்லாம் பின்னாடி அதை அப்படியே வழித்தொடர்ந்து வருகின்ற பொழுது, பின்னாடி மார்ட்டின் ஹைடெகர் அவங்களெல்லாம் வழித்தொடர்ந்து வரும் பொழுது சப்ஜெக்டிவ் எலமெண்ட்ஸ் டெவலப் ஆகுது. ரீடர் ரெஸ்பான்ஸ் வரைக்கும் கூட்டு கொண்டு விடுறதுக்கு காரணம் யாருன்னு சொன்னால் ஃபினமினாலஜி தான். அப்போது ஒரு லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது இத்தனை தியரிஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வாட் இஸ் வாட்னாது அட்லீஸ்ட் தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம ஒரு லிட்ரேச்சர் ஸ்கூலுக்குள்ளே உள்ளே போய் நம்ம படிக்கும்பொழுது நமக்கு கொஞ்சம் புரியும். ஸோ அதுக்காக தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இந்த விஷயங்கள்லாம் இதெல்லாம் செய்யணும், நீங்கள் இதெல்லாம் படிக்கணும், இந்த மாதிரி ஆத்தர்ஸ் தெரிஞ்சுக்கணும், இதுக்கு கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் மெயினாக இதை சொல்லுகிறதுக்கு காரணம் அதுதான். சரி, பார்க்கலாம். இப்போ ரொமான்டிசிசம் நான் சொன்னேன். ரொமான்டிசிசத்துலேருந்து உருவானது ஃபஸ்ட்டு ஏர்லி ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம், ரெண்டாவது மார்க்சிசம், அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாடர்னிசம், தென் ஃபார்மலிசம். இப்போ நம்ம பார்க்குறோம் ஏர்லி ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம், வி நோ தே ஃபாட் ஃபார் சஃப்ரேஜஸ், ஓட்டு உரிமைக்காக போராடினாங்க முதல்ல 1700 1900 வரைக்கும், அதாவது 1700 to 1900. The famous authors of early feminism are Virginia Woolf, Wollstonecraft, Beover, Stuart Mill, then one more author. So Virginia Woolf உங்களுக்கு தெரியும். Wollstonecraft, Indication of Rights of Women, Simon de Beauvoir, so Second Sex, Stuart Mill. ஏர்லி டேஸில் உள்ள ஃபெமினிசம், அங்கேருந்து மாடர்ன் ஃபெமினிசம் உருவாகுது 1960 to present. கேட் மில்லட், ஜூலியா மிச்சல், ஹெலன் சிக்ஸெக்ஸ் அண்ட் லூசி ரிகரி. ஸோ தீஸ் பீப்புள் they have maybe second phase of feminism, cruel feminism சொல்லுவாங்க, இல்லைனா ரியாக்ஷன் ஃபெமினிசம் சொல்லுவாங்க. செகண்ட் ஃபேஸ் ஆஃப் கிரிட்டிசிசம் ஃபெமினிசம் மென்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் எதிரான ஒரு செயல்பாடுகளை கொடுக்குற மாதிரியே மெயினாக இருக்கும். ஆனால் அதுலேயே பார்த்தீங்கன்னா 1960க்கு பிறகு டெவலப் ஆகிற அந்த ஜெண்டர் ஸ்டடீஸ் ஆர் கைனோ கிரிட்டிசிசம் பை எலன் ஷால்டர், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களை ஒரு ப்ரொடியூசராக காட்டுது. பெண்கள் வந்து தங்களுக்கு தாங்களே எழுதுவதற்கும் தங்களுக்கு தாங்களே சிந்திப்பதற்கும் வழிவகுக்கிறவர்களாக அவங்கள பார்க்குறாங்க. அப்போது ஃபர்ஸ்ட் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா ரொமான்டிசிசம் தான் நம்ம சொல்லணும். ரொமான்டிசிசத்தில் வர்ற ஏர்லி ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம், அதுக்கப்புறம் மாடர்ன் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம், தென் அதனை வழித்தொடர்ந்து வருகிற ஜெண்டர் ஸ்டடீஸ் ஆர் கைனோ கிரிட்டிசிசம் டில் ப்ரெசென்ட். எலன் ஷால்டர், சாண்ட்ரா கில்பர்ட், சூசன் குபா, இவங்களுடைய ஐடியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக எலன் ஷால்டருடைய கைனோ கிரிட்டிசிசம், த காயின் டேர்ம் கைனோ கிரிட்டிசிசம், அவங்க எதுக்காக என்ன விஷயத்துக்காக சொன்னாங்க? விமன் நோ மோர் ரிசீவர், விமன் தே ஆர் த ப்ரொடியூசர்ஸ், தே ஆர் த ரைட்டர்ஸ், தே ஆர் நாட் ஒன்லி த ரீடர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றம் கொடுக்குறவங்க அந்த இடத்துல தான் அவங்க மாற்றுறாங்க. ஜெண்டர் ஸ்டடீஸ்லையும் கைனோ கிரிட்டிசிசத்தையும் அங்கேருந்து உருவாகிறது தான் குவாயர் தியரிஸ். ஓகே, குவாயர் தியரிஸ் நமக்கு தெரியும். ஜூடித் பட்லர், தென் ஈவ் கொனாஃப்ஸ்கி, இந்த மாதிரி ஆத்தர்ஸ் அங்கேருந்து வருவாங்க. ஸோ ரொமான்டிசிசத்திலிருந்து வருகிற சப்ஜெக்டிவ், அங்கேருந்து வருகிற ஏர்லி ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம், அதனை வழித்தொடர்ந்து வருகிற மாடர்ன் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம், அங்கேருந்து வருகிற கைனோ கிரிட்டிசிசம், அங்கேருந்து வருகிறது குவேர் தியரி. இப்போது ஜெண்டர் ஸ்டடீஸ்லேருந்து பிரிகிறது தான்
போஸ்ட் கொலோனியலிசம். பாருங்கள், நம்ம இவ்வளோ நாள் சில ஸ்டூடெண்ட்ஸ் நினச்சிட்டு இருப்பாங்க, போஸ்ட் கொலோனியலிசத்துக்கும் ஜெண்டர் ஸ்டடீஸ்க்கும் கைனோ கிரிட்டிசிசத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்ட்டு. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனே அப்போது போஸ்ட் கொலோனியலிசம் நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், யூ மஸ்ட் ஹாவ் சம் ஐடியாஸ் அபவுட் ஜெண்டர் ஸ்டடீஸ் அண்ட் கைனோ கிரிட்டிசிசம். அப்போது நீங்கள் ஃபெமினிசம் பற்றி உங்களுக்கு கொஞ்சம் ஐடியாஸ் இருந்தால் தான் நீங்கள் போஸ்ட் கொலோனியலிசம் ஐடியாஸும் உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், காயத்ரி ஸ்பிவாக், எட்மட் சாயத், ஓகே, ஹோமி கே பாபா, பில், ஃபேமஸ் ஆத்தர்ஸ். அங்கேருந்து உருவாகிறது தான் கல்ச்சுரல் ஸ்டடீஸ். அப்போ கல்ச்சுரல் ஸ்டடீஸ் நீங்கள் படிக்கணுன்னா போஸ்ட் கொலோனியலிசம் கான்செப்ட்ஸும் தெரியணும், அது போக ஜெண்டர் ஸ்டடீஸ் கான்செப்டும் தெரியணும், ஃபெமினிஸ்ட் கான்செப்ட்ஸும் கொஞ்சம் தெரியணும். தென் கல்ச்சுரல் ஸ்டடீஸ் படிக்கணுன்னா உங்களுக்கு கைனோ கிரிட்டிசிசமும் தெரியணும், குவேவர் தேரியும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். காணாததுக்கு கல்ச்சுரல் ஸ்டடீஸும் குவேவர் ஸ்டடீஸும் படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு டிசபிலிட்டி தியரி உங்களுக்கு புரியும். அப்போது நீங்கள் டிசபிலிட்டி தியரின்னு டேரெக்டாக இப்போ ரீசன்ட் தியரிஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்தீங்கன்னா, வாட் இஸ் டிசபிலிட்டி தியரி அப்படின்னு போகணுன்னா, you have to refer all these theories one after another. Only then you will have an elaborate knowledge in the theories. ஸோ இப்போது ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பண்ணிக்கலாம். Starting with, we started a tree diagram. We start with classical theory. Classical theory அதனுடைய நோஷன் என்னெல்லாம் பார்த்தோம். கிளாசிக்கல் தியரி என்ன சொல்லும்? Origination of literature and the function of literature and the importance of author to set the meaning for the literature. இப்போ author intention, author biography, author birthplace, history, influences, contemporary writers, இது எல்லாம் external evidences are very important to set the meaning for a particular text. Next, medieval theory, something connected with the church oriented concepts. Third one, Renaissance and neoclassical theory, which really put literature as a objective reality. From there, a shift is taking place by Romanticism. Romanticism takes the idea of consider literature as a vehicle of expression and spontaneous overflow of powerful feeling. From there, the subjective elements enter into literature world of literature. So அந்த நோஷனுக்கு பிறகு தான் early feminist criticism, Marxism, modernism அண்ட் ஃபார்மலிசம் உருவாகுது. இப்போது ஏர்லி ஃபெமினிசம் படித்தா நமக்கு என்னெல்லாம் தெரியும்? அதிலிருந்து வெளிவர்றது தான் மாடர்ன் ஃபெமினிசம், அங்கேருந்து வெளிவர்றது தான் ஜெண்டர் தியரி ஆர் கைனோ கிரிட்டிசிசம், அதுக்கப்புறம் குவேவர் தியரி. இப்போ கைனோ தியரி ஆர் ஜெண்டர் ஸ்டடீஸ்லேருந்து வெளிப்படுகிறது தான் போஸ்ட் கொலோனியல் தியரி. அந்த போஸ்ட் கொலோனியல் தியரியில் இருக்கிற ஸ்பிவாக், சாயத், தென் ஹோமி கே பாபா, பில், அஷ்க்ராஃப்ட். ஸோ தீஸ் பீப்புள் இதனுடைய ஐடியாஸ் இதெல்லாம் படித்தா தான் உங்களுக்கு கல்ச்சுரல் ஸ்டடீஸ் புரியும். அப்போ கல்ச்சுரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் குவேர் தியரி ப்ளஸ் கைனோ கிரிட்டிசிசம் ப்ளஸ் போஸ்ட் கொலோனியல் எல்லாம் சேர்த்து படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு டிசபிலிட்டி தியரி தெரியும். அப்போ டிசபிலிட்டி தியரியில் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணுன்னா இவ்வளோ விஷயத்தை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா தான் யூ வில் ஹாவ் an elaborate idea about disability theory. So with this, I finished my first video. So wish you all the best. Thank you.